அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும், பிரார்த்தனைகளும். ரெகுலரா காலையில லவங்கப்பட்டை டீ குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய 10 விதமான நன்மைகள பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த லவங்கப்பட்டை, சின்னமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லவங்கப்பட்டை டீய ரெகுலரா எடுத்துக்கும்போது, முக்கியமா பெண்களுக்கு அந்த பீரியட்ஸ் அப்ப வரக்கூடிய அதிகப்படியான வலி. ஸோ அந்த பீரியட்ஸ் அப்ப அவங்களுக்கு வலியினால சில பேருக்கு எந்த வேலைகளுமே செய்ய முடியாது. ஸோ அந்த மாரி இருக்கக்கூடிய சமயத்துல இந்த லவங்கப்பட்டை டீ எடுத்துக்கும் பொழுது, அது நம்ம அடிவயிற்றில இருக்கக்கூடிய தசைகளையும், அதே மாரி நம்மளுடைய கர்ப்பப்பை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளையும் ரிலாக்ஸ் பண்றதுனால, அந்த பீரியட்ஸ் அப்போ உண்டாகக்கூடிய வலிகள குறைச்சுக்கலாம். இன்னொன்னு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கக்கூடிய பெண்களும், பிசிஓடி மாதிரி இருக்கக்கூடிய பெண்களும் நம்ம லவங்கப்பட்டை டீ எடுத்துக்கும்போது, இந்த பீரியட்ஸ் ரெகுலர் ஆகுறத பார்க்கலாம். 2வதாக கருத்தரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதுக்கு, முக்கியமா பிசிஓடினால ஓவுலேட்டரி சைக்கிள், அதாவது அவங்களுக்கு கருமுட்டையே உருவாகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் லவங்கப்பட்டை டீயை ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக ஆகிறதுனால அவங்களுக்கு ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கர்ப்பப்பை இருக்கக்கூடிய இந்த லைனிங்கும் ப்ராப்பராக உருவாகிறதுக்கு இந்த லவங்கப்பட்டை டீ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3வதாக சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது. அதே மாதிரி தசைகளில் குளுக்கோஸ் யூஸ் ஆகிறத இம்ப்ரூவ் பண்ணுறதுனால லவங்கப்பட்டை டீ எடுத்துக்கும் பொழுது சர்க்கரை நல்ல கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். ஸோ அதனால் சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டவங்களும் ரெகுலராக இந்த லவங்கப்பட்டை டீயை எடுத்துக்கலாம். ஸோ 4வதாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸோ நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணும் பொழுது அவங்களோட சென்ட்ரல் ஒபிசிட்டி இருக்கும். அடிவயிற்று பகுதி, உடம்போட நடுப்பகுதியில் நிறைய ஃபேட் இருக்கும், விசரல் ஃபேட் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க லவங்கப்பட்டை டீ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூவை ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூவாக மாற்றக்கூடிய அந்த வேலையை அந்த சின்னமம் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய சின்னமால்டிஹைட் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் தூண்டுது. ஸோ அந்த மாதிரி அந்த ப்ரௌன் ஃபேட்டிங் எதுக்கு நமக்கு தேவை அப்படின்னா, நம்ம பாடியில் நார்மலாக இருக்கக்கூடிய இந்த ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூ எந்த விதமான ஒரு நமக்கு தெர்மோஜெனசிஸ் மாதிரி நம்ம எனர்ஜி ப்ரொடக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாது. அதுக்கு பதிலாக ஹார்ம்ஃபுல்லான ஒரு சில கெமிக்கல்ஸை தான் அது வெளிப்படுத்தும். ஆனால் இந்த ப்ரௌனிங் ஃபேட் நடந்துச்சு, இந்த ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூ ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூவாக மாறுச்சு அப்படின்னா, ஸோ அது நம்ம எனர்ஜியை எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சின்னமால்டிஹைட் அப்படிங்கிறது நம்ம அடிப்போஸ் டிஷ்யூ இருக்கக்கூடிய அன்கப்ளிங் புரோட்டீன் 1 அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளோட எக்ஸ்பிரஷனை அதிகப்படுத்துறதுனால ஸோ ப்ரௌனிங் ஆஃப் ஃபேட்டை இது ஸ்டிமுலேட் பண்ணுது. அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரெகுலராக லவங்கப்பட்டை டீ எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக செரிமான கோளாறு பிரச்சனை இருக்கிறவங்க, சரியாக எனக்கு செரிக்க மாட்டேங்குது, பசி சரியாக எடுக்க மாட்டேங்குது, நான் சாப்பிடக்கூடிய உணவு ரொம்ப நேரம் வயிற்றிலேயே தங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் லவங்கப்பட்டை டீ எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய ஸ்டொமக்கில் செக்ரேட் ஆகக்கூடிய கேஸ்ட்ரிக் ஜூஸை அதிகப்படுத்துது. அதன் மூலமாக ஆரோக்கியமான ஒரு செரிமானத்தை உருவாக்குது. ஸோ உங்களுக்கு செரிமான கோளாறு இருந்ததுன்னா காலை நேரத்தில் நீங்கள் லவங்கப்பட்டை டீ எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அடுத்ததாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்குது. ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களாலையும் நம்மளுடைய வாழ்வியல் முறைகளாலையும் நம்ம உடம்புல ஒரு இன்ஃப்ளமேஷன் இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா பிளட்ல சிஆர்பி லெவல் எலிவேட் ஆகும். இதுவே நமக்கு இதய சம்பந்தமான நோய்கள், மூட்டு வலி மாதிரியான பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் பிசிஓஎஸ்ல இன்ஃப்ளமேட்டரி டைப் ஆஃப் பிசிஓஎஸ் அப்படிங்கிற ஒரு தனி டைப்பே இருக்குது. ஸோ அதனால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு இந்த லவங்கப்பட்டை டீ எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையும் இருக்கிறதுனால கேன்சர் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும், நம்ம உடம்பு ஆரோக்கியமாக ரொம்ப நாள் வாழ்கிறதுக்கும் இந்த லவங்கப்பட்டை டீ எடுக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த லவங்கப்பட்டை டீ எடுத்துக்கலாம். ஏன்னா இது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய எல்டிஎல் கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்குது, ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலோட அளவை அதிகப்படுத்துது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ரௌனிங் ஆஃப் ஃபேட்டும் நடக்கிறதுனால ஸோ நம்ம உடம்புல ஆரோக்கியமான கொழுப்பு உருவாகிறத இது ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ இதனால் நமக்கு இதய சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்குது. கடைசியாக
இது வந்து நம்மளுடைய காக்னிஷன், நம்மளுடைய ஞாபகத்திறன், அதே மாரி ஒரு சில ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம், இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து இம்ப்ரூவ் பண்றதுனால, நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்குமே வந்து இந்த லவங்கப்பட்டை தேநீர் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இவ்வளவு நன்மைகள் இருக்கிறதுனால, காலையில இந்த டீ, காஃபிக்கு பதிலா லவங்கப்பட்டை, அது கூட வந்து எலுமிச்சை சேர்ந்த ஒரு டீ எடுத்துக்கலாம். இல்ல வெறுமனே லவங்கப்பட்டை டீ மட்டும் எடுத்துக்கலாம். அதே மாரி லவங்கப்பட்டை, ஏலக்காய் சேர்ந்த மாதிரியோ, இல்ல லவங்கப்பட்டை, இஞ்சி சேர்ந்த மாதிரியோ நம்ம டீ எடுத்துக்கும் பொழுது, அது நமக்கு உடம்புல நிறைய நன்மைகள வந்து உண்டாக்குது. ஸோ இந்த லவங்கப்பட்டை டீ எப்படி செய்றது நம்ம பார்க்கலாம். உடல் எடையை குறைக்கிறது வந்து பலவிதமான நன்மைகள் கொடுக்கக்கூடிய இந்த லவங்கப்பட்டை, எலுமிச்சை சேர்ந்து இந்த டீ எப்படி தயாரிக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். லவங்கப்பட்டை, எலுமிச்சை, தேவையான அளவு தேன். ஸோ இப்போ ஒரு 150 ml வந்து நம்ம தண்ணீர் வந்து சேர்த்துக்க போகிறோம். அதில் வந்து 2 லவங்கப்பட்டை வந்து சேர்த்துட்டு நல்லா கொதித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, ஒரு பாதி எலுமிச்சை வந்து நம்ம அதில் பிழிஞ்சு விட போகிறோம். அது கூட தேவையான அளவு தேன் கலந்து இப்போ இந்த லவங்கப்பட்டை டீ வந்து நம்ம தயாரிக்க போகிறோம். இப்போ இந்த டீ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கூட ஒரு பாதி எலுமிச்சையை வந்து நம்ம சாறு பிழிஞ்சுக்கலாம். இது கூட தேவையான அளவு தேன் வந்து சேர்த்துக்கலாம். இந்த லவங்கப்பட்டை டீ வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டவங்க மட்டும் தேன் வந்து தவிர்த்தலாம். மற்ற எல்லோருமே வந்து தேன் கலந்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ காலையில் நம்ம இந்த லவங்கப்பட்டை டீயோடு தொடங்கும்போது நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடலுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த லவங்கப்பட்டை டீ வந்து எப்படி செய்ய நம்ம பார்த்தோம். ஸோ காலை நேரத்தில் டீ, காஃபிக்கு பதிலாக இந்த டீயை நீங்கள் பயன்படுத்தும் போது இது உடலில் நிறைய மாற்றங்களை வந்து உண்டாக்கும். மனதளவுலையும் உங்களை வந்து மகிழ்ச்சியான ஒரு நபராக வந்து மாற்றும். ஸோ இன்னைக்கு இந்த லவங்கப்பட்டை டீ வந்து எடுத்துக்கிறதுனால உண்டாகக்கூடிய 10 விதமான நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த லவங்கப்பட்டை டீ எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.